அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம திருச்சிராப்பள்ளியில இருக்கோங்க. இன்னைக்கு திருச்சியில இருந்து திருவனந்தபுரம் இருக்கும் 22627 திருவனந்தபுரம் இன்டர்சிட்டியில டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல நிக்குதுங்க. வாங்க போயிட்டு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துடலாம். இன்டர்சிட்டியோடைய ஏசி சேர் கார் கோச்சுங்க. இதில் நீங்கள் திருச்சியிலேருந்து திருவனந்தபுரம் போகிறதுக்கு 665 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இது பழைய மாடல் கோச்சுங்க, இருந்தாலும் நல்ல ஜம்முன்னு இருக்குங்க. இன்டர்சிட்டியோடைய ரிசர்வ்டு செகண்ட் சிட்டிங் கோச்சுங்க. இதில் நீங்கள் திருச்சியிலேருந்து திருவனந்தபுரம் போகிறதுக்கு 190 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இதில் இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? இதில் எங்கேயுமே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்காதுங்க. ஸோ இதில் புக் பண்ணும்போது இதை மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி ஸ்விட்சஸ் மட்டும் தாங்க இருக்கும். எங்கேயுமே பாயிண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அண்டர்சோவில் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இன்டர்சிட்டியோடைய ஜென்ரல் கோச்சுங்க. இதில் நீங்கள் திருச்சியிலேருந்து திருவனந்தபுரம் போகிறதுக்கு 175 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னும் பேசஞ்சர்ஸ் யாரும் வரல, செம்ம ஃப்ரீயாக இருக்குங்க. ஏன்னா இதில் நிறைய ஜென்ரல் கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம காலியாக இருக்குங்க. ஸ்டார்ஸ், இன்னைக்கு நம்ம திருவனந்தபுரம் இன்டர்சிட்டியை திருவனந்தபுரம் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோகோ அரக்கோணம் ஷெட்டோடைய WAP4ங்க. எந்த வண்டி சைனிங் எல்லா விவரமாக இந்த ட்ரெயினோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 456 கிலோமீட்டருங்க. மொத்தம் 8 ஹவர்ஸ்ல திருவனந்தபுரம் போய் சேருது. மொத்தம் 10 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயின். இந்த ட்ரெயினை திருச்சியிலிருந்து மார்னிங் 7:20 AM எடுப்பாங்க. ஈவினிங் 3:20 PM திருவனந்தபுரம் போய் சேருதுங்க. ஸ்டார்ஸ் 36 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான மணப்பாறை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MPA. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவன், வைகை, கோவை போலவே இந்த செக்ஷன் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெயினாக இருக்குங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அன்நேம்டு இன்டர்சிட்டி கேட்டகரிக்குள்ளே வருங்க. இந்த ட்ரெயின் இல்லைன்னா இவங்களுடைய அத்தனை பேருடைய ஒரு நாள் அப்படியே கட் ஆயிரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க, அதே போல் காலேஜுக்கு போகிறவங்க இருக்காங்க.
இன்னைக்கு நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற கோச் அண்டர்சோங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் செகண்ட் சீட்டிங்ல ரிசர்வ் பண்ணாங்க. ஆனா அதுல சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கிடையாது. சீட்டும் பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட இருக்குங்க. ஆனா இதுல அப்படி கிடையாது, சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதே போல உள்ள ஃப்ரீயாவும் இருக்குங்க. ஸோ அண்டர்சோக்கு வந்துட்டேன். திருச்சியில் வாங்கின மசால் வடையை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இட்லி வாங்கலாம் அப்படின்னு போனேன், ஆனால் வடை இருந்தது. வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த ட்ரெயினில் வரும்போது வாங்கி சாப்பிடுங்க, செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸ்டார்ஸ் 94 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திண்டுக்கல் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு DG. இங்கே 12 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நமக்கு இங்கே திண்டுக்கல்ல இருந்து விழுப்புரம் வரைக்கும் ஒரு இன்டர்சிட்டி போதுங்க. அதில் டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. ஆனால் அதில் டிராவல் பண்ண முடியாமல் தட்டி கழிச்சுட்டே போயிட்டு இருக்குங்க. சீக்கிரமாக அதில் டிராவல் பண்ணலாம். இந்த ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 2 SLRD, 13 ஜென்ரல் கோச், 4 ரிசர்வ்டு செகண்ட் சிட்டிங் கோச், 1 AC சேர் கார் இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். இந்த ட்ரெயினை பற்றியே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ட்ரெயினுக்கு 2 ரேக் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுக்கு 2 ரேக்கும் ரேக் ஷேரிங்கும் இருக்கும். அதில் இந்த ட்ரெயினும் ஒன்றுங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி சிங்கிள் ரேக்கில் தான் ரன் ஆகும். இந்த ட்ரெயினில் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. இங்கே ஸ்டேஷன்லேயே விற்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் திருச்சி, மதுரை எங்கே வேணால் வாங்கி சாப்பிட்லாங்க. திண்டுக்கல்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு மதுரை தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அது இங்கேருந்து 62 கிலோமீட்டரில் இருக்குங்க.
ஸ்டார்ஸ் 156 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மதுரை சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MDU. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு மொத்தமாக 2 ரேக் இருக்குங்க. இந்த ட்ரெயின் திருவனந்தபுரம் குருவாயூர் இன்டர்சிட்டி கூட ரேக் ஷேரிங் பண்ணுது. இப்போ இந்த வண்டி திருவனந்தபுரம் போன பிறகு இந்த வண்டியை குருவாயூர் இன்டர்சிட்டியாக எடுப்பாங்க. அங்கேருந்து வர வண்டியை இங்கேருந்து திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டியாக எடுப்பாங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய ரேக் ஷேரிங் பேட்டர்னுங்க. இந்த வண்டியை திருச்சியில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் சத்தம் சும்மா காதை கிழிக்குதுங்க வெளியில. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினுங்க. ஸோ ரொம்ப முக்கியமான இடத்துல தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினா இருந்தாலும் இந்த ட்ரெயின்ல நிறைய ஜெனரல் கோச் இருக்குங்க. அது இந்த ட்ரெயினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதுநகர் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு VPT. இங்கே அதே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கேருந்து நம்ம ட்ரெயினில் நிறைய பேர் இறங்குறாங்க. இங்கே கொஞ்சம் கூட்டமும் நம்ம வண்டிக்கு ஏறுதுங்க. இந்தியன் ரயில்வேஸ் ஃபேரை இன்க்ரீஸ் பண்ண பிறகு இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஏசி, அதுக்கப்புறமா செகண்ட் சிட்டிங் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 5 rupees மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. பெருசாக ஒன்றும் ஃபேர் வந்து ஏறலை. டூ 26 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சாத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு SRT. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பின்னாடி போட் பண்ணுறாங்க.
நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாகர்கோவில் அந்தியோதியா டிலேவாக போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்கு வர கூட்டத்தை எல்லாம் அந்த ட்ரெயின் பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ட்ரெயின் உள்ள ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. டூ 48 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கோவில்பட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CVP. இங்கே 14 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்ல இருந்து இறங்குறாங்க. இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா மெயின் லைன் மக்கள், அதாவது நம்ம மயிலாடுதுறை தஞ்சாவூர் மக்கள் வந்து அங்கேருந்து ஆப்ரேட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. மேபி ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணாங்கன்னா இந்த பக்கம் சவுத்துக்கு வரத்துக்கு இந்த ட்ரெயின் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. ஏன்னா பகலில் இந்த பக்கம் வரத்துக்கு அவங்களுக்கு பெருசாக வண்டியே கிடையாது. ஸ்டார்ஸ் 313 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருநெல்வேலி சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TEN. இங்கே 2 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்த்துட்டோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே பார்த்தாலே தெரியும், ஏகப்பட்ட பேர் இறங்கிட்டாங்க. உள்ள வண்டி அப்படியே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பெஸ்ட் ஸ்பாட் நம்ம திருநெல்வேலி தாங்க. இங்கே வண்டி 12 மணிக்கு வரும். ஸோ இங்கேயே நீங்கள் லஞ்ச் வாங்கி சாப்பிட்ருங்க. திருவனந்தபுரம் போகிறதுக்கு லேட் ஆகுங்க. ஆனால் இன்னைக்கு நான் இங்கே சாப்பிட போகிறது கிடையாது, நேராக திருவனந்தபுரம் போய் தான் சாப்பிட போகிறேன்.
நம்ம திருச்சியிலேருந்து திருவனந்தபுரம் போகிற 3 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டைமிங் தாங்க எடுத்துக்குது. நம்ம ட்ரெயினும் குருவாயூர் எக்ஸ்பிரஸும் 8 ஹவர்ஸ் எடுத்துக்குதுங்க. அதுவே அனந்தபுரி 8 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் எடுத்துக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு கொஞ்சம் ஸ்லாக் டைம் அதிகம், அதனால டைமிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்குதுங்க. அண்ட் ஃபேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸில் செகண்ட் சிட்டிங்கில் நம்மளுக்கு கோச் இருக்குங்க. ஏன்னா அது பகலில் வர ட்ரெயின். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் 175 rupees எக்ஸ்பிரஸ் கேட்டகரி அப்படின்றதுனால ஃபேர் ஆகுதுங்க. நம்ம ட்ரெயினில் 190 rupees ஃபேர் ஆகுது. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வள்ளியூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் VLY. இங்கே அதே 8 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. பக்கத்தில் நாகர்கோவில் காச்சிகுடா வண்டியோடைய எம்டி ரேக் நின்றுட்டு இருக்கு. நம்ம ட்ரெயினில் நீங்கள் வீக் டேஸில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாதுங்க. அதுவே பண்டிகை காலத்துலேயோ இல்லைனா வீக்கெண்டில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க. அந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் செகண்ட் சிட்டிங்கை ப்ரிஃபர் பண்ணணும். அதாவது ரிசர்வ்டு கோச் இருக்கு இல்லையா, அந்த கோச்சை நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. மற்றபடி நீங்கள் சாதாரண நேரத்தில் ரொம்ப ஃப்ரீயாகவே இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணலாம். இப்போ வள்ளியூர்லேருந்து திருவனந்தபுரம் போகிற வரைக்கும் வியூஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்க போது. எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்டார்ஸ்.
ஆக்சுவலா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்னாலே உள்ள பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஆனா ஒரு சில இன்டர்சிட்டியில அதெல்லாம் இருக்காது. அதுல நம்ம இன்டர்சிட்டியே ஒண்ணுங்க. இதே போல சப்தகிரி, ஏலகிரி இது மாதிரி ட்ரெயின்ல எதுலையுமே பேண்ட்ரி கார் இருக்காது. ஸோ நீங்க ஸ்டேஷன் வரும்போதே உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி வச்சுக்கோங்க. லெஃப்ட்டில் போகிற லைன் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷன் போகிற லைனுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து ரைட் எடுத்து நாகர்கோவில் டவுன் போவோம். இது நம்மளுக்கு பைபாஸ் லைனுங்க. ஸ்டார்ஸ் 390 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம அழகான நாகர்கோவில் டவுன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NJT. இங்கே 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே நிறைய பேர் இறங்கிட்டாங்க. அவ்வளோதான், ட்ரெயின் வந்து திருநெல்வேலியிலேருந்தே காலி தாங்க. இங்கே கொஞ்சம் கூட்டமும் இருக்குது திருவனந்தபுரம் போகிறதுக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷன் போகிறது கிடையாதுங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போனால் வண்டி ரேக் ரிவர்சல் ஆகணும். ஸோ வந்து நம்மளுக்கு பைபாஸ் பண்ணுற விதமாக நம்மளுக்கு இங்கே ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஏசியில் ட்ரெயினில் ஏறுறதுக்கு ஒரே சண்டை. அந்த பக்கம் பாருங்க எவ்வளோ கூட்டம் இறங்கி இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம பேட்டர்னேஜ் இருக்குங்க இங்கே நம்ம வண்டிக்கு. நம்ம ட்ரெயினை ஜூலை 14, 2012 இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் இப்போ 13+ இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இனாகரேஷன் பண்ண ஸ்டார்டிங்ல நம்ம வண்டி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி இன்டர்சிட்டியாக தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் ஜூலை 15, 2017 இருந்து இந்த ட்ரெயினை திருநெல்வேலியிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ திருவனந்தபுரம் இன்டர்சிட்டியாக ரன் ஆகிட்டு இருக்கு. நாகர்கோவில் ஜங்ஷன் ஸ்டேஷனை விட நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷன் ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு இந்த ஸ்டேஷன் தான் ரொம்ப பிடிக்குங்க. ஸ்டார்ஸ் KSR பெங்களூரு கன்னியாகுமரி ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் கிராசிங்காக இரணியல்ல நம்மள ஓரம் கட்டியிருக்காங்க. ஸ்டேஷன் கோடு ERL. இது சிங்கிள் லைன் செக்ஷனுங்க. ஸோ அந்த வண்டி வர்றதுக்காக நம்ம வழி விட்டு நிற்கிறோம்.
18 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான குழித்துறை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட KZT. இங்கே 8 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. இங்கேயும் நிறைய பேர் கீழே இறங்குறாங்க, காமிக்கிறாங்க. இந்த குழித்துறை ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. மார்த்தாண்டம் டவுன் இங்கே தான் இருக்குது. ஸோ 2 ஊர் மக்கள் இங்கே ஸ்டாப்பிங் கொடுக்கறதுனால பயன்பெறுறாங்க. மார்த்தாண்டம் தேனு ரொம்ப ஃபேமஸுங்க இங்கே. இப்போ குழித்துறையிலேருந்து திருவனந்தபுரம் போகிறதுக்கு 1 hour 10 minutes ஸ்லாக் டைம் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம பிஃபோர் டைம்லேயே உள்ள போய் சேர்ந்துருவோம். திரும்பவும் நாகர்கோவில் பேசஞ்சர் கிராசிங்காக நெய்யாட்டின் கரால ஓரம் கட்டியிருக்காங்க. ஸ்டேஷன் கோடு NYY. நம்மளுக்கு ஸ்லாக் டைம் இருக்குங்க, அதனால நம்மளை ஓரம் கட்டுறாங்க. இப்போ ஆப்போசிட்டில் அந்த வண்டி வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுங்க. நம்ம ஜென்ரல் கோச்சில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் பற்றி சொல்லியே ஆவணுங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா கோச்சிலையுமே செம்ம நீட்டாக இருக்குது. வாஷ் பேஷனும் சரி, மிரரும் சரிங்க, டாப்பாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. பேசஞ்சரில் என்னடா நிறைய ஏசி கோச் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது SMIT பெங்களூரு நாகர்கோவில் ஜங்ஷன் எக்ஸ்பிரஸுங்க. அந்த ரேக்கை தான் அப்படியே பேசஞ்சராக யூஸ் பண்ணுறாங்க. இவங்களும் இன்றைக்கி நம்ம ட்ரெயினை என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் நம்ம ட்ரெயின் திருவனந்தபுரத்துக்கு ரொம்ப பிஃபோராகவே வந்து சேர்ந்துருச்சுங்க. ஸோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி சிக்னல் போட்டு ஓரம் கட்டிட்டாங்க. ஸ்டார்ஸ், வெல்கம் டு த கேபிட்டல் ஆஃப் கேரளா. 456 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோட TBC. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 5 minutes பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இன்னைக்கு நம்ம ட்ரெயினில் என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஜென்ரலில் அற்புதமாக ட்ராவல் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு தூரமாக ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினை கேரளா மக்களை விட நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடத்துல தான் நம்மளுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் 13 ஜென்ரல் கோச் இருக்குங்க. ஸோ ஜம்முன்னு ட்ராவல் பண்ணலாங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.